Welcome to our channel Make Maths Easy with Malar. Today class 10th coordinate geometry exercise 5.4 fourth problem. If the straight lines minus 12y which is equal to minus 12y which is equal to minus p plus 3 into x plus 12 comma இன்னொரு equation 12x minus 7y which is equal to 16 are perpendicular, then find p. ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஒன் மோர் கண்டிஷன் என்ன, அது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குமா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒரு ஸ்லோப் கிடைக்கும். செகண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒரு ஸ்லோப் கிடைக்கும். அது ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன, m1 into m2 which is equal to -1. அதை யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ சொல்யூஷன் போகலாம். கிவன் என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 12y equal to minus p plus 3 into x plus 12. First we have to convert the above equation in the form y equal to mx plus c. இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இல்லை, நமக்கு ax plus by plus cன்ற ஃபார்மேட்டில் இல்லை. அப்படி இருந்திருந்தா நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கலாம். இங்கே என்னவா இருக்குது, y equal to அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, mx plus cன்ற ஃபார்மேட்டில் இருக்கா. பட் இங்கே என்ன இருக்குது, நமக்கு 12y equal to minus p plus 3 into x plus 12. yக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும், நமக்கு 12 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 12ஆல் இந்த ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணும்போது இங்கே 12 divided by 12 என்னவாயிடும், 1 ஆயிடுமா. இங்கே ஒரு 12 divide 12 1 ஆயிடும். ஸோ அதனால் நான் y போட்டிருக்கேன், which is equal to minus p plus 3 into x plus 12 whole divided by 12ன்னு வரும். ப்ளஸ் தானே இருக்குது, அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். which is equal to minus p plus 3 divided by 12 into x plus 12 divided by 12. y equal to minus p plus 3 into x divided by 12 plus 1 to 12 cancel என்ன ஆயிடும் 1, which is in the form of y equal to mx plus c. here mங்கிற பிளேஸ்ல என்ன இருக்குது, xக்கு முன்னாடி உள்ள டேர்ம் தான் m வித் சைனோட. அப்ப m வந்து என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்லோப் m1 which is equal to minus p plus 3 divided by 12. x எடுக்க கூடாது, x ஓட கோஎஃபிஷியன்ட் m, அதுதான் வந்து ஸ்லோப். நெக்ஸ்ட் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் பாருங்க, 12x minus 7y which is equal to 16. இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த மைனஸ் பிளஸ் 16 இந்த பக்கம் போகும்போது minus 16 which is equal to 0, which is in the form of ax plus by plus c equal to 0. here நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணது ஸ்லோப் m1, இங்கே நம்ம ஸ்லோப் m2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்லோப் m2 என்ன ஃபார்முலா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதுலேருந்து நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்லோப் m2 which is equal to minus coefficient of x divided by coefficient of y which is equal to minus coefficient of x என்ன வேல்யூ, x ஓட கோஎஃபிஷியன்ட் 12 divided by coefficient of y, y ஓட கோஎஃபிஷியன்ட் வித் சைன். ஓகேங்களா, அப்போ இங்கே வரும் என்ன வரும், -7. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து என்னவாயிடும், கேன்சல் ஆகிட்டு m2 is equal to 12 divided by 7. ஆல்சோ given the two lines are perpendicular. அப்போ நம்ம கண்டிஷன் என்ன, m1 into m2 which is equal to -1. ஸோ m1 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், minus p plus 3 divided by 12 into 12 divided by 7 which is equal to -. எழுதிட்டோமா, அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த 12 கேன்சல் ஆகிடும். minus p plus 3 divided by 7 which is equal to -1. இந்த டினாமினேட்டர் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரில் மல்டிப்ளைல போயிடும். ஸோ minus p plus 3 which is equal to -1 into 7. இப்போ உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணுங்க, பிக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் பி மைனஸ் 3 which is equal to -7, மைனஸ் பி which is equal to -7. இந்த -3 இங்கே வரும்போது என்னவாயிடும், +3 ஆயிடும். மைனஸ் பி which is equal to இங்கே -7 + 3 டிஃபரன்ட் சைன் இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடணும். minus p which is equal to -4. இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி என்னவாயிடும், p யோட வேல்யூ 4. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது என்னது, p யோட வேல்யூ தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.